राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। பிருந்தாவனம் நம்ம நிறுத்தி நிதானமா அப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம். பிருந்தாவனத்துல 75வது நாள் நெருங்கிட்டோம். இப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு விஷயங்கள் பிருந்தாவனத்துல இருக்கு அப்படின்றதுக்கு. இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள பொறுமையா அனுபவிப்போம். அட்லீஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு போக முடியல, வயசாயிடுத்து அப்படின்னா கூட இதை கேட்டாலே யார் இந்த பிருந்தாவன பிருந்தாவன லீலா விரஜ பரிக்கிரமா லீலாஸ்தலங்கள் பிருந்தாவனத்தை கண்டோமை கேட்கிறார்களோ அது நிச்சயமா எல்லாராலையும் போக முடியும். ஒரு கால் ரொம்ப வயசாயிடுத்து, இல்லாட்டி இவ்வளவுதான் அலைய முடியாது, எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மற்ற எல்லாருக்குமே போக முடியும். நிச்சயமா கணவன் அழைச்சிட்டு போவான். திரும்ப திரும்ப ஒண்ணுதான் சொல்றேன், கிருஷ்ணா என்ன பிருந்தாவனம் மீண்டும் மீண்டும் அழைச்சிட்டு போ அப்படின்னு கேளுங்கோ. வெக்கமில்லாம கேளுங்கோ, யோசிக்காம கேளுங்கோ. கிடைக்குமா கிடைக்காதா ஞாபகம். நீங்க பிருந்தாவனம் போகணும் அப்படின்ற உங்க ஆசைக்கு உங்க குருவினுடைய ஆசீர்வாதம் என்றுமே உண்டு. எத்தனை 1000 தடவை வேணாலும் நீங்க பிருந்தாவனத்துக்கு போகலாம், தப்பே கிடையாது, போக முடியும். ஏன்னா நீங்க பிருந்தாவனம் போகணுன்றதுக்காகத்தான் இந்த பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு பிரஜபூமி லீலாஸ்தலங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். கண்ணனுடைய ஆஜ்ஞையினாலே, ராதாராணியுடைய அனுகிரகத்தினாலே, குருஜி அம்மாவினுடைய கிருபையினாலே சொல்லிக் கொண்டு இருக்கேன். சரியா? அதனால கேளுங்கோ. இது யாராவது ரொம்ப முடியல படுத்துட்டு கேட்டு இருக்க, சரீரத்துல பலம் இல்லை அப்படின்ற வாழ்க்கை மட்டும் சொல்றேன். இந்த பிருந்தாவனம் போனால் என்ன அனுபவமும் என்ன அனுகிரகமும் உண்டோ அவைகள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். மற்ற எல்லாரும் நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் நிச்சயமா ஆணோ பெண்ணோ குடும்பஸ்தரோ சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ குழந்தைகள் யாராக இருந்தாலும் இதை கேட்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிருந்தாவனம் போய் தரிசிக்கிற பாக்கியத்தை கண்ணன் தரட்டும், தருவான். சரியா? இந்த பிருந்தாவனத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா சொல்லணும்னா நானே ஒரே தடவையில் எல்லாத்தையும் பார்க்கல, திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப புதுசா ஒவ்வொரு இடமா கிடைச்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயமா கிடைச்சுட்டு இருக்கு. அதை எல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கு. இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கு எனக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பில்வமங்கல தாக்கூர் அவருடைய பில்வமங்கல சுவாமியுடைய சமாதி இன்னும் பார்த்ததில்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்பதற்கு இருக்கு. அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே நினைச்சுடாதீங்க. அதனால திரும்பி திரும்பி நானும் போய்கொண்டே இருப்பேன், பார்த்து கொண்டே இருப்பேன், ரசிச்சுட்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த பிருந்தாவனம் அவ்வளவு சுகமான ஒன்று. இப்ப நம்ம தீர சமீரே கோபால குரு ஆசிரமம் எல்லாம் பார்த்தோம். பக்கத்துலேயே இப்ப நம்ம அந்த ஜெகநாதரை பார்த்தோம். இதெல்லாம் பக்கத்துல நடக்கிற தூரம் தான். இந்த தீரசமீரே அதுக்கு பக்கத்துலேயே இந்த தீரசமீரே இது எல்லாமே பார்த்தோம்னா வம்சி பட், கோபேஸ்வர் மகாதேவர் கோவில், தீரசமீரே, இப்படி ஒவ்வொன்றும் பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் சாரதா மா குதீர் எல்லாமே இப்படி இப்படி கல்லி கல்லியா
குறுக்கு சொன்ன அப்படி நடந்து 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 போயிடலாம். இந்த தீர சமீரே அது பக்கத்திலேயே தான் ஒரு அழகான ஒருத்தருடைய ஜோரான குஞ்சம், அவர் பஜனை பண்ண இடம், அவர் வாழ்ந்த இடம் இருக்கு. அவர் பேரு ஸ்ரீனிவாச ஆச்சாரியா அப்படின்னு அவருக்கு திருநாமம். இதெல்லாமே கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பக்தர்கள். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறமா அத்வைத சம்பிரதாய பக்தர்கள், அதுக்கப்புறமா மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள், பக்தர்கள், பாகவதர்கள், இவர்களை. அப்புறமா நம்ம வார்க்கரி சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தில் நம்ம நாமதேவ, துகாராம் மகாராஜ், கோரா கும்ப, இப்படி பல பேர் உண்டு. அந்த மாதிரி இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சில பக்தர்கள் சொல்ல மது பண்டிட், ராதா மதன் மோகனுடைய சனாதன கோஸ்வாமி, ராதா கோவிந்த தேவ் கொடுத்த ரூப கோஸ்வாமி, ராதா கோபிநாதனை தந்த மது பண்டிட், நிறைய பேர் உண்டு. ராதா ரமணனுடைய கோபால பட்ட கோஸ்வாமி, இந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா. அந்த மாதிரி இவர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா அப்படின்னு அவருக்கு பெயர். சரியா? அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல விசேஷம். ஓகேவா? அன்னைக்கு நான் அந்த பண்டர்பூர் விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது சொன்னேன், பாண்டுரங்கனுடைய பிரியமானவள், மரமா இருக்கக்கூடியவள், காணோ பாத்திரா, அது சொல்ல விட்டுட்டேன் நான். சரியா? அதே மாதிரி இந்த பழைய மூர்த்திகளை புதைக்கும் இடம் கோயிலி பைகுந்தா, கோயிலி பைகுந்தா அப்படின்னு பெயர். ஓகேவா? அதே போல அந்த புரியினுடைய 4 வாசல்கள், அதை பத்தியும் கேட்டிருந்தேன். அதுல முக்கியமா நான் சொன்னேன், புரியினுடைய கோவிலினுடைய கிழக்கு வாசல், அதுதான் முக்கியமான வாசல், சிங்கத்வாரம்னு பேர், லயன்ஸ் கேட். சரியா? அடுத்தது வியாக்ரத்வாரம், டைகர் கேட், அது என்னடான்னா வெஸ்டில் இருக்கு, மேற்கு வாசல். சிங்கவாசலுடைய எக்ஸாக்ட் பேக் சைடில் அந்த கோவிலோட அந்த பக்கத்தில் இருக்கிறது வியாக்ர வாசல், வியாக்ரத்வாரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வடக்கு பக்கத்தில் ஹஸ்தித்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க, எலிஃபண்ட் கேட். அடுத்தது தெற்கு பக்கத்தில் அஸ்வத்வாரா, குதிரை வாசல். சரியா? இதெல்லாம் தான் நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி. வேற கேள்வி எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருந்தால் ஞாபகப்படுத்துங்கோ, அழகா சொல்றேன். சரியா? ரொம்ப சந்தோஷம், இல்லை அழகா இருக்கான். அப்புறம் ஆரம்புழா கண்ணாடியை பற்றி கேட்டிருந்தேன். அதில் பெருசாலும் தெரியாது, ஆனாலும் தாமிரம், காப்பர், அப்புறமா டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டல், டின்ன தகரம். நம்ம சாதாரணமாக அந்த காலத்துலலாம் அந்த பிஸ்கெட் டின் எல்லாம் வரும், இன்னைக்கு வருதான்னு எனக்கு தெரியல. அந்த தகரமும் தாமிரமும் கலந்தது அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. பல 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 பலன்னு இருக்கும். ரொம்ப விசேஷம் அந்த ஆரம்புழா கண்ணாடி. இதெல்லாம் தான் கேட்டிருந்தேன். சரியா?
இந்த ஜெகநாதன் அதுக்கு அதை வச்சு அவெல்லாம் கேட்டுங்க. இந்த ஜெகநாதன் கோயில் இப்படி திருப்பி நம்ம வீரசமீர பக்கமே வருவோம். இப்படி அலைஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். பிருந்தாவனத்தை முன்ன பின்ன சமயத்தில் இந்த தெரு மாற்றி போயிடுவோம். திரும்பி வேறு பக்கம் திரும்பி அந்த இன்னொரு இடத்துக்கு வருவோம். அப்படிலாம் நிறைய உண்டு வச்சுக்கோங்க. இத்தனை வருஷம் பயின்றிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குட்டி குட்டி தெருக்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. இப்படி யூஸ்வலாக பிருந்தாவனத்தில் யாராவது இந்த கைடு உண்டு, இல்லாட்டி அந்த முக்கியமாக அந்த பேட்டரி ரிக்ஷா ஆள் இருப்பா, பேட்டரி ரிக்ஷாவாலா. அவகிட்ட சில இங்கெல்லாம் போகணும்னா அவள் கரெக்டாக இங்கே இறங்குங்கோ, இப்படி போங்கோ, இதை முடிச்சுட்டு லெஃப்டில் போங்கோ, ரைட்டில் போங்கோ, அதுக்கப்புறம் அங்கே வாங்கோ, அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கோ. எனக்கு பெரிய கைடன்ஸ் அவள். ரொம்ப அழகாக என்னெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லுவாள். சமயத்தில் நான் தான் விட்டா கூட இது பக்கத்தில் நான் இதையும் பார்த்துருங்கோல, இந்த பக்கம் இப்படி இருக்க, அந்த பக்கம் இம்லித்தலா இருக்க, இப்போ சிங்கார் வெட்டு இருக்கேன், இப்படி போகலாம் அப்படி போகலாம். சிலதெல்லாம் அவள் சொல்கிறதுலாம் ஓ அப்படின்னா ஒன்று இருக்கு இல்லையா. பல விஷயங்கள் எனக்கு அவள் சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ போங்க, இங்கே திறந்துருக்கோம், இது 12 மணிக்குள்ளே மூடிடுவான், நீங்கள் சீக்கிரம் வரணும், இங்கே ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, இப்படிலாம் ரொம்ப அழகாக சொல்லுவாள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு அவளோட. அவள் சொல்லுவாள், நீங்கள் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி எல்லா கோயிலையும் பார்க்குற, சீக்கிரம் போங்க, அப்போ தான் 12 மணிக்குள்ளே வர முடியும். திருப்பி எல்லாம் 4 மணிக்கு தான் திறப்பா. நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு ரெடியாக இருக்கணும், நாங்கள் 3:15 வருவோம், போனால் அப்போ தான் சாயங்காலம் 7 மணிக்குள்ளே வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும் நிஜமாவே. அப்படி இந்த தீரசமீர பக்கத்தில் வந்தோம்னா அங்கே ஒருத்தருடைய குஞ்சம் இருக்கு. அவர் பஜனை பண்ண இடம் ஸ்ரீனிவாச ஆச்சாரிய குஞ்சா அப்படின்னு பேரு. நிகுஞ்சம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குஞ்சம். இவர் யார் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒருத்தர். கோபால பட்ட கோஸ்வாமி அவருக்கு கீழ் நிறைய விஷயங்கள்லாம் படிச்சிருக்கார். இவர்கிட்ட ஒரு கிருஷ்ணன் உண்டு. அந்த கிருஷ்ணன் பேரு ஜூலா தாக்கூரா அப்படின்னு, தாக்கூர் ஜின்னு சொல்லுவா, ஜூலா தாக்கூர்னு பேரு எனக்கு. ஜூலான்னா ஊஞ்சல்னு ஒன்று உண்டு. இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கையில ஜபமாலைய வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் வச்சிருப்பா. நீங்க இஸ்கான்ல எல்லாம் பார்க்கலாம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அவெல்லாம் அந்த ஒரு பேகுக்குள்ள ஒரு ஜபமாலையை போட்டு அப்படி ஜபிப்பார்கள். அது அவர்களுடைய வழக்கம். சில பேர் கையில் அப்படி வெளியில வச்சுட்டே ஜபிப்பார்கள். அது 2 விஷயம். சில பேர் வந்து அது பேகுக்குள்ள ஏன் வச்சுக்கிறாங்கன்னா மற்றவாளுக்கு அது தெரிய வேண்டாம், அப்புறம் அதை காட்டினா ஒரு அகம்பாவம் வரும் அப்படின்னு. சில பேர் சாதாரண அவா பாட்டுக்கு ஜபிப்பா, மற்றவா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. சில பேர் இந்த ஜபமாலை இல்லாமல் வெறும் அப்படியே கையில இப்படியே கணக்கு மாதிரி வச்சுப்பா. குருஜி மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறுமா ஜபிச்சிருக்கா நான் பார்த்திருக்கேன். ஜபிக்கிறதே கூட சில சமயத்தில் தெரியாது. அம்மா அமைதியா இருக்கான்னு ஒருத்தர் ஜபிக்கிறான்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். சில பேர் இப்பெல்லாம் அந்த கவுண்டிங் மிஷின் மாதிரி வச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேஸை வச்சுட்டு ஜபிக்கிறா. அது ஒவ்வொருத்தரும் ஒரு இஷ்டம். நான் கூடுமான வரைக்கும் எங்கேயுமே யாரையுமே ஜபமாலை வச்சுட்டு ஜபிங்கோ இல்லாட்டி கவுண்ட் பண்ணுங்கோன்னு நான் சொல்றது கிடையாது. எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. கவுண்ட் பண்ணியாச்சுன்னு அவளை பண்ணியாச்சுன்னு எடுத்துக்குவோன்னு ஒரு யோசனை. ஜபமாலை வந்து வாஷ்ரூம் போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, குளிக்க போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்பொழுது ஜபமாலை முடியலன்னா ஜபிப்பா. பட் ஆனா மூச்சு காத்து போல அப்படி சொல்லிட்டே இருக்கிறது ஈஸி. ஆனா சில பேருக்கு நானே சொன்ன ஜபமாலை வச்சு ஜபின்னு, ஏன்னா ரொம்ப ரேரா சில பேருக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா மனசு அப்படி லயப்படணும் அப்படின்றதுக்காக சரி கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சில பேருக்கு வந்து நாமம் எழுதுங்கோ அப்படின்னு. ஏன்னு கேட்டால் மனசு எங்கேயோ ஓடிந்து இருக்கும், இல்லாட்டி எதையோ நினைச்சுட்டு இருப்பேன், எழுதினா பிஸியாக இருப்பான். சில பேரை பாகவதம் எழுதுங்கோன்னு சொல்லுவேன், சில பேரை பகவத்கீதை எழுதுங்கோன்னு சொல்றது உண்டு. டிபெண்ட்ஸ். சில பேர் ராமநாமம் எழுதி சொல்லுவோம். இந்த ஜபமாலை வச்சுக்கிற பேகுக்கு பேரும் ஜூலா. அதுக்கு தான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஜபமாலை பேக் வச்சு ஜபிச்சுருப்பார்.
அதுக்குள்ளேயே ஒரு குட்டி கிச்சா போட்டு வச்சுருவார், குஞ்சு கிச்சா. அதை போட்டுட்டு ஜபிச்சுட்டே அவர் போயிட்டு இருப்பார். அப்பப்போ அவனையே தொட்டு இப்படி மசாஜ் வேற பண்ணுவார். என்னடா சூக்கியமாக இருக்கு, அவனுக்கு கஷ்டம் இல்லையே. அவருக்கு ஜபிக்கும்போது ஜபமால் அவர் மேலே உருளும், அவனுக்கு பிடிக்கும். அவர் கையில் வச்சுருக்கிறதுனால அது ஆடிண்டே இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த ஜூலா பிடிக்கும்ல, ஸோ அதனால அவன் பேர் ஜூலா தாக்கூர். குஞ்சு மூர்த்தி தான், அழகான அந்த ஜூலா தாக்கூர். அந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியாவோட குஞ்சால பல இடங்கள்ல பல பக்தர்கள் பூஜை பண்ண கிருஷ்ணன் லைனா இருப்பான். அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 அந்தரே நங்கனா அப்படின்ற மாதிரி லைனா கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் ராதேன்னு இருப்பான். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து குட்டி 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 மூர்த்தி, அதுலேயே ஒரு சின்ன மூர்த்தி குஞ்சு மூர்த்தி இருக்கும். அந்த மூர்த்திக்கு பேர் தான் ஜூலா தாக்கூர். சூப்பர்ல, எப்படிலாம் அனுபவிச்சிருக்கா பாருங்க. அதாவது கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண பக்தி அப்படின்றதுக்கு ஒரு எல்லையெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு இப்படிதான்னு சொல்ல முடியும், நிறைய விதங்கள் உண்டு. புரியுறதா? இது ஜூலா தாக்கூர். இனிமேல் நீங்க கூட அழகா பேக்ல கூட கிச்சா போட்டு வச்சுக்கலாம்ல. ஜூலா தாக்கூர். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த லிங்காயத் சொல்லுவா. சில தீட்சிதர்கள் அவள கழுத்துல பெரிய செயின் போட்டிருப்பா, அங்க ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பான், அதுக்குள்ள சிவலிங்கம் வச்சிருப்பான். அவ சாப்பிடும் பொழுதெல்லாம் அந்த பெட்டியை திறந்து அந்த லிங்கத்தை எடுத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி திருப்பி உள்ள வச்சுட்டு அப்புறம் அவர்கள் சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நான் வந்து சில பக்தர்கள் நீங்க பார்த்துக்கலாம், ஏற்கனவே நான் இவரோட இதுல கூட சொல்லியிருந்தேன், நம்ம கோபால பட்ட கோஸ்வாமி இதுல கூட சொல்லும் பொழுது இந்த சால கிராமத்தெல்லாம் துணியில கட்டி கழுத்திலேயே மாட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னேன் நான், கோபால பட்ட கோஸ்வாமி. அந்த மாதிரி இவர் அந்த ஜபமாலை பைக்குள்ள போட்டிருந்த கிருஷ்ண பேர் ஜூலா தாக்கூரான்னு பேர். அப்படி ஒருத்தன், இவனை போய் கட்டாயம் பார்க்கணும். நானும் பார்த்ததில்லை, பார்க்கணும் ரொம்ப ஆசையோட காத்துட்டு இருக்கேன். பிருந்தாவனம் போகும்போது பார்த்தோம் இந்த கையில. ஆக்சுவலா இந்த ஸ்ரீனிவாசர் வந்து பிறந்துட்டு அப்புறமா சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்காக புரி வரார். இது என்ன ஆச்சரியம்னா, இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியரோட அம்மா அப்பா வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள். அழகா கட்வா அப்படின்ற ஒரு இடத்துல தான் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டார். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் கட்வா. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவ பூரியில போய் பார்க்கறான். அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு ஒரு பையன் வருவான், அவன் பேர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டார். பொருளை பிறக்கலாம் இல்லை, கர்ப்பவதியே ஆகல, ஆனா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்த, அவன் பேர் ஸ்ரீனிவாசான்னு பேர். ஒரு சிட்டியில இந்த பிள்ளை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா சைத்தன்ய மகாபிரபு பார்க்கலான்னு புரி வரான். வரத்துக்குள்ளேயே சைத்தன்ய மகாபிரபு தோட்டா கோபிநாதனோட கலந்துட்டார். என்ன பண்ண முடியும்? அங்க வந்தார் கதாதர பண்டிதர். அவருக்கு தானே தோட்டா கோபிநாதனை கொடுத்தார் நம்ம சைத்தன்ய மகாபிரபு. அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு இவனுக்கு பாகவதம் எல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லி கொஞ்ச நாள் கதாதர பண்டிதர் சொல்லி கொடுத்தார். அதன் பிறகு அவர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா புரியலன்னு கிளம்பி பிருந்தாவனம் வந்து ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி இவாளோட இருந்திருந்தார். ரொம்ப விசேஷமானவர், நிறைய நாமஜபம் பண்ணக்கூடியவர். ஒரு ஸ்திதியில இவர் பெங்கால் போகும்பொழுது அங்கே வழியில பீரம்பீர் அப்படின்ற ஒரு கொள்ளக்காரன் இவர் வச்சிருந்த கௌடிய வைஷ்ணவ புஸ்தகத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டான். அவங்கிட்டேருந்து நீக்கும் பொழுது அந்த பீரம்பீரையும் அழகா பக்தனா மாத்தின ஒருத்தர் இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. ரொம்ப விசேஷமான ஒருத்தர். நிறைய கீர்த்தனை எல்லாம் பாடுவார். இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இவருடைய சிஷ்யர் ராமச்சந்திர கவிராஜா அவர் ரொம்ப க்ளோஸ். ஸோ இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய அந்த ஜூலா தாக்கூர், அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச ஆச்சாரிய கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு பெண் இருந்தார், ஹேமலதா தாக்கூராணி அப்படின்னு பேர். அவள்லாம் இங்கே வந்து ஜபிச்சிருக்கா. இந்த ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் அவருடைய சமாதி இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த குஞ்சால. அப்புறம் அவருடைய சிஷ்யர் ராமச்சந்திர கவிராஜர்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய சமாதியும் இந்த இடத்துல இருக்கு.
எவ்வளோ கிருஷ்ணன் இருக்கான் பாருங்க. பிருந்தாவனத்துக்குள்ள எந்த பக்கம் நுழைஞ்சாலும் ஒரு கிருஷ்ணன் உண்டு. ஸோ ஜூலா தாக்கூர் உங்களை கூப்பிடுறான், வாங்க. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो झूला ठाकुर की जय, जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय, जय बोलो श्रीनिवास आचार्य की जय, जय बोलो रामचंद्र कविराज की जय. राधे कृष्णा.